அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு இன்றைய வினா விடைகள். இன்றைய முதல் கேள்வி, முஸ்லிம்கள் இந்தியாவின் மீது நடத்திய தாக்குதல்களின் விளைவாக கோரி முகமதின் படையெடுப்பின் விளைவாகவும் ஏற்படுத்தப்பட்ட அரசு எது? ஆ. டெல்லி சுல்தானியம், ஆ. குஷான அரசு, இ. பாமினி அரசு, இ. முகலாய அரசு. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் என்பது சரியான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, இரண்டாம் தரையின் போரில் கிபி 1192 ஆண்டு தான் வென்ற இந்திய பகுதிகளின் ஆளுநராக முகமது கோரியால் நியமிக்கப்பட்ட விசுவாசமிக்க அடிமை மற்றும் படைத்தலைவன் யார்? ஆ. இல்துமிஷ், ஆ. பால்பன், குத்புதீன் ஐபக், ஏலம் கான். இதற்கு சரியான விடை குத்புதீன் ஐபக். அடுத்து மூன்றாவது கேள்வி, முகமது கோரி தன் எதிரிகளாலும் சோகர்களாலும் கொலை செய்யப்பட்ட நாள் எது? கிபி 1200 ஆண்டு ஜனவரி 26, கிபி 1206 ஆண்டு மார்ச் 15, கிபி 1808 ஆண்டு ஏப்ரல் 30, கிபி 1609 ஆண்டு ஆகஸ்ட் 15. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ. கிபி 1206 ஆண்டு மார்ச் 15 தேதி தான் அவர் கொலை செய்யப்பட்டார், முகமது கோரி. அடுத்து நான்காவது கேள்வி, குத்புதீன் ஐபக்கால் நிறுவப்பட்ட அடிமை வம்சம் அராபிய பாரசீக ஆசிரியர்களால் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது: லோடி வம்சம், சூரிய வம்சம், மாம்லுக் வம்சம், கோரி வம்சம். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மம்லுக் அப்படின்னா அடிமை என்று பொருள். அடுத்து ஐந்தாவது கேள்வி, குத்புதீன் ஐபக் நிறுவிய குத்பி மரபு ஆட்சி புரிந்த காலம் என்ன காலம் வந்திருக்கு ஆட்சி பண்றாங்க? கிபி 1206 1211 வரை, 1211 1266 வரை, 1266 1290 வரை, 1290 1299 வரை. இதற்கு சரியான விடை ஏ. 1206 1211. இந்த குத்பி மரபுல குத்புதீன் ஐபக்கும் அவர் பையன் ஆரம் ஷா இவங்க தான் வருவாங்க. இதுக்கப்புறம் வர இல்துமிஷ் இல்பாரி மரபு, முதலாம் இல்பாரி மரபு. ஆறாவது கேள்வி, இல்துமிஷ் நிறுவிய மரபு எது? ஆ. குத்பி மரபு, முதல் இல்பாரி மரபு, இரண்டாம் இல்பாரி மரபு, மூன்றாம் இல்பாரி மரபு. இதற்கு சரியான பதில் முதல் இல்பாரி மரபு, தோற்றுவித்தவர் இல்துமிஷ். அடுத்து ஏழாவது கேள்வி, பால்பன் நிறுவிய இரண்டாவது இல்பாரி மரபு ஆட்சி புரிந்த காலம் எது? 1211 66 வரை, 1266 1290 வரை, 1290 1299 வரை, 1206 1211 வரை. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1266 1290 வரை என்பதுதான் சரியானது. எட்டாவது கேள்வி, இந்திய பகுதிகளுக்கு சார்பாளராக முகமது கோரியால் நியமிக்கப்பட்ட குத்புதீன் ஐபக் தனது இராணுவ முகாமை அமைத்து கொண்ட இடம் டெல்லிக்கு அருகில் உள்ள டேஷ். இந்திரபிரஸ்தம், ஆக்ரா, மதுரா, மீரட். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரபிரஸ்தம் என்பதுதான் சரியான பதில். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, குத்புதீன் ஐபக் சுதந்திர அரசராக தன்னை அறிவித்து கொண்டு ஆட்சி புரிய தொடங்கிய நாள் எது? கிபி 1205 மார்ச் 5 வரை, கிபி 1206 ஜனவரி 15 நாள். அடுத்தது கிபி 1206 ஜூன் 24. அடுத்தது கிபி 1206 டிசம்பர் 31 நாள். எப்போதுலேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா அவர் கோரி இறந்த 3 மாதத்துக்கு அப்புறம். கிபி 1206 அதே ஆண்டு ஜூன் 24 தேதி தன்னை சுல்தானாக ஆக்கி கொண்டார், தன்னை சுதந்திர அரசராக அறிவித்துக் கொண்டார் குத்புதீன் ஐபக். அடுத்து 10வது கேள்வி, முகமது கோரி குத்புதீன் ஐபக்கிற்கு அளித்த பட்டம் எது? சிபா சாலர், மாலிக், லக்பக்ஷா, இல்பாரி. இதற்கு சரியான விடை ஆ. சிபா சாலர் என்பதுதான் சரியான விடை. அடுத்து 11வது கேள்வி, குத்புதீன் ஐபக்கை அடிமை தலையிலிருந்து விடுவித்து சுல்தான் பட்டத்தை வழங்கியவர் யார்? இதற்கு தாஜுதீன் எல்டோசின், அடுத்தது நாசிருதீன் குபாச்சா, அவர் அடுத்தது ஹசன் நிஜாமி, அதுக்கப்புறம் கியாசுதீன் முகமது. இதுக்கு சரியான விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா
கியாசுதீன் முகமது. முகமது கோரியின் ஒன்றுவிட்ட சகோதரர் கியாசுதீன் முகமது. அடுத்தது 12வது கேள்வி. கோரி முகமதுவின் அடிமை அலுவலர்களின் தலைவராக விளங்கி தனது மகளை குத்புதீன் ஐபக்கிற்கு மணமுடித்து கொடுத்தார் யார்? நசுருதீன் குபாச்சா, தாஜுதீன் எல்தோஸ், ஹசன் நிஜாமி, யாசுதீன் முகமது. இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாஜுதீன் எல்தோஸின் அவருடைய பொண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். யாரு? குத்புதீன் ஐபக். அடுத்து 13வது கேள்வி. குத்புதீன் ஐபக்கின் சகோதரியை மனம் புரிந்து கொண்ட சிந்து பகுதி அடிமை அலுவலர் யார்? ஆ நசுருதீன் குபாச்சா, ஆ ஹசன் நிஜாமி, இ இல்துமிஷ், இ பக்ரே முதிர். சகோதரியை மனம் முடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நசுருதீன் குபாச்சா. இதுதான் சரியான பதில். இல்துமிஷ் அவர் பொண்ணை திருமணம் செய்திருப்பார். அடுத்து 14வது கேள்வி. குத்புதீன் ஐபக்கின் மகளை மணந்து கொண்ட அடிமையின் அடிமை யார்? இல்துமிஷ், பக்ரே முதிர், ஹசன் நிஜாமி, ஜலாலுதீன். இதற்கு சரியான விடை அடிமையின் அடிமை இல்துமிஷ், குத்புதீன் ஐபக்கின் மருமகன். அடுத்து 15வது கேள்வி. குத்புதீன் ஐபக் தன் தலைநகராக மாற்றிய இடம் எது? டெல்லி, ஆஜ்மீர், லாகூர், ஆக்ரா. எந்த பகுதிக்கு மாற்றார்? டெல்லியிலிருந்து பார்த்தீங்கன்னா லாகூருக்கு தன்னுடைய தலைநகரை மாற்றுகிறார். அடுத்து 16வது கேள்வி. ஏழைகளுக்கு தாராளமாக உதவியதால் குத்புதீன் ஐபக் பெற்ற பட்டம் எது? லக் தாதா, சிபாசாலர், மாலிக், இல்பாரித். எதுனா லக் தாதா அல்லது லக் பக்ஷா என்று அழைக்கப்படுகிறார். லட்சங்களை அள்ளி தருபவர் என்று பொருள். அடுத்து 17வது கேள்வி. இந்து சமண ஆலயங்களை இடித்து தள்ளி கிடைத்த பொருட்களை கொண்டு குத்புதீன் ஐபக் டெல்லியில் கட்டிய மசூதி எது? இலாஹி இராய் பிதாவ்ரோ, குவாத் உல் இஸ்லாம், கம்பில் ஜவாலி, ஹரிசி மம்மாலிக். என்ன மசூதியை கட்டினார்னு பார்த்தீங்கன்னா குவாத் உல் இஸ்லாம் அப்படின்ற மசூதியை கட்டுறாரு டெல்லியில். அடுத்து 18வது கேள்வி. இந்து சமண ஆலயங்களை இடித்து தள்ளி கிடைத்த பொருட்களை கொண்டு குத்புதீன் ஐபக் ஆஜ்மீரில் கட்டிய மசூதி. ஆஜ்மீரில் கட்டின மசூதிக்கு பேர் என்ன? கம்பில் ஜவாலி, ஹரிசி மம்மாலிக், தாய் தின்கா ஜான்பரா, இலாஹி இராய். இதற்கு சரியான பதில் தாய் தின்கா ஜான்பரா. அடுத்து 19வது கேள்வி. கிபி 1199 இச் சூப்பி சமய அறிஞர் நினைவாக குத்புதீன் ஐபக் குதுப் மினாரை கட்டத் தொடங்கினார். குவாஜா குத்புதீன் பக்தியார், நசுருதீன் குபாச்சா, ஹசன் நிஜாமி, பக்ரே முதிர். இதற்கு சரியான பதில் குவாஜா குத்புதீன் பக்தியார். இதுதான் சரியான விடை. அடுத்து 20வது கேள்வி. லாகூரில் போலோ விளையாட்டில் ஈடுபட்டிருந்த குத்புதீன் ஐபக் குதிரையிலிருந்து கீழே விழுந்து இறந்த ஆண்டு இது? 1208, 1209, 1210, 1211. 1210 என்பது சரியான விடை. சௌகான் எனப்படும் போலோ விளையாட்டு. 21வது கேள்வி. குத்புதீன் ஐபக்கின் மறைவிற்கு பின் டெல்லி அரியணையில் அமர்த்தப்பட்டவர் குத்புதீன் மகன் யார்? ஏலம் கான், இல்துமிஷ், ஆரம் ஷா, பால்பன். குத்புதீன் ஐபக்கின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம் ஷா. அவருடைய மருமகன் இல்துமிஷ். அவர் ஆரம் ஷாவை கொன்றுவிட்டு அவர் டெல்லி சுல்தானாக ஆகிவிடுவார். அடுத்து 22வது கேள்வி. ஆரம் ஷாவின் பதவி காலம் என்ன? ஏப்ரல் 1610 ஜனவரி 1611 வரை, மே 1610 பிப்ரவரி 1611 வரை, ஜூன் 1610 மார்ச் 1611 வரை, நவம்பர் 1610 ஜூன் 1611 வரை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1610 ஜூன் 1611 வரை. எத்தனை மாதங்கள் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து 23வது கேள்வி. ஆரம் ஷாவை தோற்கடித்து அவரை அகற்றிவிட்டு டெல்லி சுல்தானாக பதவியேற்றவர் யார்? ஏலம் கான், இல்துமிஷ், பால்பன், நசிருதீன். யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிமையின் அடிமை இல்துமிஷ், குத்புதீன் ஐபக்குடைய மருமகன், டெல்லி சுல்தானாக பதவியேற்கிறார்.
அடுத்து 24வது கேள்வி. இல்துமிஷின் தகப்பனார் இல்பாரி தலைவனான டேஷ். ஏலம் கான், முகமது அலி கான், யுல்துஸ் கான், செங்கிஸ்கான். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலம் கான். இல்துமிஷின் தந்தையின் பெயர் ஏலம் கான். 25வது கேள்வி. இல்துமிஷ் காட்டிய ஆற்றல், வீரம் ஆகியவற்றை கண்டு குத்புதீன் ஐபக் இவரை நியமித்த பதவி எது? லாகூரின் ஆளுநர், பதாவுனின் ஆளுநர், முல்தானின் படைத்தலைவன், பக்கார் படைத்தலைவன். இதற்கு சரியான விடை பதாவுனின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் இல்துமிஷ். அடுத்து 26வது கேள்வி. இல்துமிஷ் ஆரம்சாவை வென்று ஆட்சியை கைப்பற்றிய ஆண்டு எது? 1209, 1210, 1211, 1212. இதற்கு சரியான விடை 1211. அடுத்து 27வது கேள்வி. இல்துமிஷ் பதவி ஏற்றவுடன் தலைநகரை லாகூரிலிருந்து மாற்றிய நகரம். லாகூருக்கு மாற்றினவர் குத்புதீன் ஐபக். லாகூர்லேருந்து மறுபடியும் மாற்றிய இடம் எது? டெல்லி. இதுதான் சரியான விடை. மாற்றியவர் யாருன்னா இல்துமிஷ். அடுத்து 28வது கேள்வி. இல்துமிஷ் தோற்கடித்து கொன்ற முகமது கோரியின் வழித்தோன்றல் யார்? நசுருதீன் குபாஜா, யுல்தீஷ், இவாஸ், தெமுஜின். இதற்கு சரியான விடை யுல்தீஷ் அல்லது யால்தீஷ் அப்படின்னு அழைக்கப்படுவார். அடுத்து 29வது கேள்வி. இல்துமிஷால் தோற்கடிக்கப்பட்ட உச் மற்றும் முல்தான் அரசன் யார்? நசிருதீன் குபாச்சா, இவாஸ், தெமுஜின், மங்கபரணி. இதற்கு சரியான பதில் நசிருதீன் குபாச்சா. அவரை தோற்கடிக்கிறாரு, சிந்துவின் அரசராக இருந்தவரை. அடுத்து 30வது கேள்வி. இல்துமிஷால் போரில் கொல்லப்பட்ட வங்காளத்தின் அரசர் யார்? ஜெயச்சந்திரன், புருஷோத்தமன், மங்கபரணி, இவாஸ். அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவாஸ். அடுத்து 31வது கேள்வி. இல்துமிஷ் வங்காளத்தில் ஏற்பட்ட கில்ஜி மாலிகிகளின் கழகத்தை அடக்கிய ஆண்டு எது? எந்த ஆண்டு அடக்கிறாரு கில்ஜி மாலிகின் கழகத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1215, 1220, 1225, 1230. 1230 என்பது சரியான விடை. அடுத்து 32வது கேள்வி. தெமுஜின் என்று அழைக்கப்படும் மங்கோலியர்களின் தலைவன் யார்? யார்னா 32. செங்கிஸ்கான், பக்ருல் முல்க் இசாபி, இல்துமிஷ், அல் முஸ்தான், சிர்பில்லா. இதுக்கு யார் பதில் பார்த்தீங்கன்னா தெமுஜின் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா செங்கிஸ்கான், மங்கோலியர்களின் தலைவன். அடுத்து செங்கிஸ்கானால் முறியடிக்கப்பட்டு இந்தியாவுக்குள் ஓடி வந்து இல்துமிஷிடம் புகலிடம் கேட்ட குவாரிசம் ஆட்சியாளர் யார்? ஜலாலுதீன் மங்கபரணி, அல் முஸ்தான் சிர்பில்லா, நாசுருதீன் மஹமூது, பக்ரம் ஷா. இதற்கு சரியான விடை ஜலாலுதீன் மங்கபரணி. இவருக்கு அடைக்கலம் அளிக்காதனால தான் இவர் செங்கிஸ்கானோட படையெடுப்பிலிருந்து இந்தியா தப்பியது, டெல்லி தப்பியது. அடுத்த 33வது கேள்வி. தவறானதை குறிப்பிடுக. இல்துமிஷ் ராஜபுத்திர பகுதியை சேர்ந்த ஈரான், தம்பூர், மாண்டூர் ஆகியவற்றை மீண்டும் கைப்பற்றினார். இது சரியானது. ஜலோர் பகுதியின் மன்னர் உதயம் சிங் இல்துமிஷை தோற்கடித்தார். இது தவறாக உள்ளது. தங்கீர், ஆஜ்மீர், சம்பா நகர், கலிஞ்சர், குவாலியர் ஆகிய பகுதிகளை இல்துமிஷ் கைப்பற்றினார். இது சரியாக உள்ளது. கங்கை யமுனை இடையிலான தோஹா பகுதிகள் இல்துமிஷ் அரசுடன் இணைக்கப்பட்டன. இதுவும் சரி. அப்போ தவறானது ஜலோர் பகுதி மன்னர் உதய் சிங் இல்துமிஷை தோற்கடித்தார் என்பது தவறானது. அடுத்த 34வது கேள்வி. இல்துமிஷ் அடிமைகளை கொண்டு ஏற்படுத்திய குழு எது? 40 தின்மர் குழு, 30 தின்மர் குழு, 50 தின்மர் அமைப்பு, 60 தின்மர்கள் அமைப்பு. இதற்கு சரியான விடை 40 தின்மர் அமைப்பு அல்லது சாகல் காணி என்று அழைக்கப்படும். அடுத்து 35வது கேள்வி. நீதி தவறாது வழங்க வேண்டுமென முதன்மையான நகரங்களில் இல்துமிஷால் நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் இக்தாதார்கள், குத்பிகள், அமீர்தாது, முயில்ஸ்மிகள். இதற்கு சரியான பதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர்தாது. இவங்க தான் நீதிபதிகளாக இருந்தாங்க, அமீர்தாது. அடுத்து 36வது கேள்வி. அரேபிய மொழியில் நாணயங்களை வெளியிட்ட முதல் துருக்கியர் யார்? குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ஆரம்ஷா, உசைன். இதற்கு சரியான பதில் இல்துமிஷ்.
குத்புதீன் ஐபக் நாணயங்களை வெளியிடவில்லை. அவர் பேரில் எந்த ஒரு குத்பாவும் வாசிக்கப்படவில்லை. அப்போ இதற்கு சரியான பதில் இல்துமிஷ். அடுத்து 37வது கேள்வி. இல்துமிஷால் வெளியிடப்பட்ட நாணயம் வெள்ளி தாங்காவின் எடை எவ்வளவு? ஆ 100 கிராம், ஆ 125 கிராம், இ 150 கிராம், இ 175 கிராம். இதற்கு சரியான விடை இ 175 கிராம். அடுத்து 38வது கேள்வி. இல்துமிஷால் வெளியிடப்பட்ட செம்பு நாணயம் தாங்கா, ஜிடால், தினார், ரூபாய். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடால். அவரால் வெளியிடப்பட்ட செம்பு நாணயம். வெள்ளி நாணயத்தின் பெயர் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 39வது கேள்வி. குத்புதீன் ஐபக்கினால் டெல்லியில் தொடங்கப்பட்ட குதுப் மினார் கோபுரத்தை இல்துமிஷ் கட்டி முடித்த ஆண்டு 1211, 1221, 1222, 1232. இந்த 1232 தான் சரியான விடை. அடுத்து 40வது கேள்வி. குத்புதீன் ஐபக்கினால் டெல்லியில் தொடங்கப்பட்டு இல்துமிஷினால் கட்டி முடிக்கப்பட்ட குதுப் மினார் கோபுரத்தின் உயரம் என்ன? இதற்கு 40க்கு சரியான பதில் என்னன்னா 212 அடி, 232 அடி, 238 அடி, 248 அடி. இதற்கு சரியான பதில் 238 அடி. 41வது கேள்வி. மின்கஜ் உத் சிராஜ், தாஜுதீன், அடுத்தது நிசாம் உல் முல்க், முகமது ஜெய்னதி, மாலிக் குத்புதீன் ஹசன், ஃபக்ருல் முல்க் ஈசாபி போன்ற அறிஞர்களால் அலங்கரிக்கப்பட்ட அவை எது? 41. யார் பார்த்தா குத்புதீன் ஐபக், ஆரம் ஷா அரசவை, இல்துமிஷ் அரசவை, முகமது கோரி அரசவை. இதற்கு சரியான பதில் இல்துமிஷ் அரசவை. மின்கஜ் உத் சிராஜ் அவர் தபகத் இ நசிரி என்ற நூலை எழுதியிருப்பார். இவங்கெல்லாம் இல்துமிஷ் அரசவையில் இருந்தவங்க. மிக முக்கியமான கேள்வி 42. இல்துமிஷை பாராட்டி டெல்லியின் சுல்தான் என்ற பட்டத்தையும் அளித்த அப்பாசிட் காலிஃப் யார்? அல் முஸ்தான் சில் பில்லா, அடுத்து அல் வாலிட், அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரூன் அல் ரஷீத், அடுத்தது அல் அப்துல்லா. இதற்கு சரியான பதில் அல் முஸ்தான் சில் பில்லா என்பவர் தான் அவருக்கு இந்த சுல்தான் என்ற பட்டத்தை வழங்கிய அப்பாசிட் காலிஃபா. அடுத்து 43வது கேள்வி. தமது வாரிசாக இல்துமிஷினால் நியமிக்கப்பட்டவர் யார்? அவருடைய புதல்வி ரசியா, புதல்வன் பக்ரம் ஷா, இ அல்துனியா, மாலிக் ஜமாலுதீன் யாக்கூத். யாருன்னு பார்த்தீங்கன்னா புதல்வி ரசியா சுல்தானா தான் நியமிக்கப்பட்டார். அடுத்து 44வது கேள்வி. உடல் நலக்குறைவால் இல்துமிஷ் மரணம் அடைந்த ஆண்டு எது? 1232, 1238, 1236, 1239. இதற்கு சரியான விடை 1236. அடுத்து 45வது கேள்வி. இல்துமிஷினால் அழிக்கப்பட்ட 300 ஆண்டுகள் பழமையான கோயில் எது? சோமநாதபுர ஆலயம், குப்தா காசியில் இருந்த சிவன் கோயில், உஜ்ஜயினியில் இருந்த மகாகாளி ஆலயம், அலகாபாத்தில் இருந்த விஸ்வநாதர் ஆலயம். இதற்கு சரியான பதில் உஜ்ஜயினியில் இருந்த மகாகாளி ஆலயம். அடுத்து 46வது கேள்வி. இல்துமிஷினால் அழிக்கப்பட்ட முதன்மை கோயில் இருந்த இடம் எது? ஆ உஜ்ஜயினி, ஆ பில்சா, இ டெல்லி, இ அலகாபாத். இதற்கு சரியான விடை ஆ பில்சா. சுல்தான்கள் வரிசையில் வந்த முதல் மற்றும் கடைசி பெண்ணரசி யார்? ரசியா, நூர்ஜஹான், மும்தாஜ் பேகம், நசீமா. இதற்கு சரியான விடை ரசியா, சுல்தானா ரசியா பேகம். அடுத்து 48வது கேள்வி. ரசியாவுக்கு எதிராக டெல்லியின் காஜி மற்றும் வாசீர் ஆகியோரால் அரியணையில் அமர்த்தப்பட்டவர் யார்? ஆ அல்துனியா, மாலிக் ஜமாலுதீன் யாக்கூத், ருக்னுதீன் ஃபெரோஸ், நசருதீன் முகமது. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ருக்னுதீன் ஃபெரோஸ் என்பவர் நியமிக்கப்பட்டார். ரசியாவுக்கு எதிராக டெல்லியின் காஜி மற்றும் வாசீர் ஆகியோரால் அரியணையில் அமர்த்தப்பட்டவர் ருக்னுதீன் ஃபெரோஸ். அடுத்து 49வது கேள்வி. ருக்னுதீன் ஆட்சி காலம் எவ்வளவு? எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள் இந்த ருக்னுதீன் என்பவர் ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 49. என்னன்னா கிட்டத்தட்ட சுமார் 7 மாதம் தான் இவர் ஆட்சி புரிந்திருக்கார். 50வது கேள்வி.
ரசியாவால் குதிரைப்படை தலைவனாக நியமிக்கப்பட்ட அபிசீனிய அடிமை யார்? அ. அல்தூனியா, இ. மாலிக் ஜமாலுதீன் யாக்கூத், இ. பால்பன், இ. துக்ரில் கான். இதற்கு சரியான விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ. மாலிக் ஜமாலுதீன் யாக்கூத் என்பது சரியான விடை.